ஸோ இதுதான் அந்த மீன்முட்டி அருவி, വേற ലെവലിൽ இருக்குங்க. ആഷ്മാൻ ബാ ജീവിതത്തിൽ നല്ല ഉയർച്ചകളിലേക്ക് പോട്ടെ എന്ന് ഞാൻ തന്നെ ഭവിക്കുന്നു. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த கேரளாவையும் 20,000 பட்ஜெட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோடை நம்ம கேரளாவில் எடுத்ததெல்லாம் நம்ம பதிவு பண்ணியிருப்போம். ஸோ எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி எபிசோட் 5ல் பொன்முடி ஹில்ஸுக்கு அங்கே இருக்கிற மலை பிரதேசத்தை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம மீன்முட்டி அருவிக்கு நம்ம போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கான பஸ் வந்துருச்சுங்க. யாருமே காணோம். இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் ஏறி, அதாவது பொன்முடியிலேருந்து நம்ம கல்லாறு போக போகிறோம். ஸோ இது போயிட்டு வரண்ணா. இப்போ நம்ம கையில் மற்ற செலவுலாம் போக 18,589 ரூபா கையில் இருக்குது. பொன்முடியிலேருந்து கல்லாருக்கு 28 ரூபா நமக்கு பஸ்ஸோட ஸ்பேர் ஆச்சு. ஸோ இதுதான் அவர் சொன்ன சூசைட் பாயிண்ட். கிட்டத்தட்ட ஒரு 400 அடி பள்ளம் பாருங்க. இன்னும் பள்ளம் உள்ள இருக்கு. நம்ம பட்டு ரொம்ப குறுகிய ரோடு தாங்க, சின்ன குட்டி ரோடு. அந்த குட்டி ரோட்லேயே போகிற மாதிரி இருக்கு. ஓகே சார், போயிட்டு வரேன். பொன்முடியிலிருந்து நம்ம இப்போ மீன்முட்டி அருவி அப்படின்னு சொல்லப்படுற அருவி கிட்ட நம்ம வந்துட்டோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்துருப்பீங்க, பொன்முடி அந்த மலை ஹில் ஸ்டேஷன், அந்த வியூ பாயிண்ட், அந்த மலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள் மீன்முட்டி அருவிக்கு வரதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து பஸ் இருக்குது. ஸோ பொன்முடி போகிற பஸ்ஸோ இல்லை இங்கே வித்ரா நீங்கள் மாறி வந்தாலும் வரலாம். ஸோ போய் நான் டிக்கெட் எடுப்போம். ஸோ நமக்கு இப்படி போனால் நமக்கு பொன்முடி, இது மீன்முட்டி அருவிக்கு போகிற என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் கல்லார் ஈகோ டூரிசம். இங்கே நம்ம டிக்கெட் போட்டுட்டு உள்ள என்ட்ரன்ஸில் போக வேண்டியது தான். போகிறதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு என்ட்ரி ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஃபில் பண்ணிவிட்டு போகணுங்க. 40 ரூபா நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கியிருக்காங்க. 40 ரூபா கட்டிட்டு நம்ம உள்ளே போகலாங்க. கேமரா, 2 வீலரோ மற்றபடி ஃபோட்டோ ஷூட்டோ ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ உள்ளே போகலாம். உள்ளே ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. ஸோ இங்கே போகிற வழியிலே பாருங்களா, இங்கே பாருங்கள் ஸ்கூலு போகிற வழியிலேயே, அதாவது ப்ரைமரி ஸ்கூலு உள்ளே இருக்குது. இந்த கல்லாரை சுற்றி இருக்க கிராம மக்கள் குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு. உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நடந்தே போவோம். யாருமே இல்லை, தனியாக வேற மாதிரி போகிற வழியில் பல ஆறுகள் சிற்றோடைகளை கிராஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன்.
அப்படியே இங்கே பாருங்களா தண்ணி, ஒரு சின்ன ஒரு ஓடை. அப்படியே இந்த இடத்த பாருங்க, நல்லா இருக்குல்ல. அப்படியே இந்த பக்கம் இங்கே நமக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ரெசார்ட் வந்து இருக்குங்க. இதை நம்ம வந்து புக் பண்ணி தான் நம்ம வர மாதிரி இருக்கும். இன்னும் நமக்கு 1 கிலோமீட்டர் இருக்கு ஃபால்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. இங்கே நமக்கு பார்க்கிங் இருக்குங்க. ஸோ பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய வாகனம் வந்தாலும் இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம திருவனந்தபுரத்தில் போட்ட எபிசோட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. இப்போ நம்ம அந்த அந்த நம்ம டிக்கெட் எடுத்தல, அந்த டிக்கெட்டை வந்து காமிக்கிற இடம் அதுதான். நீங்கள் வண்டியிலே வந்தாலுமே இதுதான் எண்டு, கடைசி பாயிண்ட் இது தான். இதுக்கப்புறம் நம்ம நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ டிக்கெட் கவுண்ட்ரு டிக்கெட்டை வந்து நம்மளுக்கு செக் பண்ணி கொடுத்துட்டாங்க, கிழிச்சு கொடுத்துட்டாங்க. அதே பாருங்க, உள்ளே போகிறோம். பக்கத்துலேயே அருவி. 100 கிலோமீட்டரா? ஐயோ. ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குங்க, பாராட்டலாங்க இந்த ஒரு விஷயத்த. இந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமிலியாக குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுறாங்க. ஃபேமிலின்னு போட்டு போர்டை போட்டு இங்கே விடுறாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியாக வர்றதுலன்றதுக்காக நீ மேலே போயிடுப்பா அப்படின்றாங்க. மேலே போயிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. மேலே நடந்து போயிட்டுருக்கோம். ஒத்தையடி பாறையில் ஒரு ஜனம் பொங்கையில் ஒத்தையா போகுதம்மா. நல்லா கம்பியை கொடுத்து சேஃப்டியாக பாதுகாப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குங்க, பள்ளத்தில் இறங்கும்போது. அழகாக இருக்குது பாருங்க. இங்கே நம்ம தண்ணியை நிரப்பிக்கலாங்க. ஸோ ஐயா இது வேணுன்னா கூட குடிங்கன்னாரு. நம்ம வந்து பேக் இங்கே வச்சுட்டு தண்ணி வரும்போது ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தாத்தா தண்ணியை குடிச்சிட்டு போவோம். பேக் ஒரு வழியாக வச்சாச்சு. வெளியே ட்ராவலில் இருக்கும்பொழுது ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஏடிஎம்லாம் இங்கே கேரளாவில் ஒரு சில இடங்களில் இருக்குது. அங்கே நம்ம அதை வச்சு 2 நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது அருவியிலேருந்து வர தண்ணியை நம்ம குடிச்சிட்டோம். ஸோ தாத்தா தான் பிடிச்சி வச்சுருந்தார். பேக்கு பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிவரை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆற்ற கல்லாறுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லாரை வந்து கடக்க போகிறோம்.
நல்லா தண்ணி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. பட் தண்ணி ரொம்ப லெவல் அதிகமாக நம்மளை வந்து இந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ எனக்கு பின்னாடி தெரியுதுங்களா, இதுதான் அது. ஸோ அங்கே அப்படியே அங்கேருந்து விழுந்து சின்னதாக குட்டியாக விழுந்து இதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, விழுந்து நமக்கு கீழே போகிறதுக்கு இது இருக்குங்க, கயிறை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மீன்முட்டி அருவிக்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ வாங்க. Hi bro, how do you feel the places? Lovely, very nice. How many days you stay from India? 16 in total. 616. 16. 16 days. Okay. 16 days you are staying? In India. Yeah. Yes. Okay. Okay. Thank you. ஸோ இங்கிலாந்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்திருக்காரு. எனக்கும் இங்கிலீஷ் தெரியல, அவருக்கும் இங்கிலீஷ் தெரியல. அவர் இங்கிலீஷ் தான் பேசுகிறாரா எனக்கும் புரியல. அருவிக்கிட்ட நம்ம வந்துட்டோங்க. ஸோ இதுதான் அந்த மீன்முட்டி அருவி. வேற லெவல்ல இருக்குங்க. ரொம்ப, அதாவது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க வந்து ரொம்ப வந்து குட்டியாக தெரியும், செம்ம ஹைட்ல இருந்து ஊத்துதுங்க. மீன்முட்டி அருவியிலேருந்து நம்ம கிளம்பலாம். ஸோ பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்து நம்ம ட்ரக் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்து. வாங்க போகலாம். மீன் இருக்காங்க இந்த ஒரு ஆற்றுக்குள்ளே, கெண்டை மீன் இருக்கான். கெண்டை மீன் தானே. ஸோ இவர் பொரிய போட்டவுடனே புசுக்குன்னு எல்லாம் இதுவாகிடுச்சு. அப்படியே நம்ம திருவனந்தபுரத்துக்கு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இங்கே வந்து மீன்முட்டி அருவி வந்தோம். இங்கே நம்ம போகிற வழியில் இருக்க எல்லாமே, அதாவது அம்மாவாக இருக்கட்டும், நம்ம சேட்டாவாக இருக்கட்டும், நம்ம பண்டைய காலத்துலேருந்து நம்மளுடைய நமக்குன்னு ஒரு விருந்தோம்பல் இருக்குல்ல, வாங்க தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னமும் நம்மக்கிட்ட மாறாமல் இருக்குது. ஸோ வேறு மாதிரி ஸோ நமக்கு வந்து வாழ்த்து சொன்னாருங்க. ആഷ്മാൻ ബാ ജീവിതത്തിൽ നല്ല ഉയർച്ചകളിലേക്ക് പോട്ടെ എന്ന് ഞാൻ തന്നെ ഭവിക്കുന്നു. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. போயிட்டு வரேன். ഓക്കെ.